ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா எதுக்காக உன் மேல கோபத்தோட வந்திருக்கேன் தெரியுமா? நான் பலமுறை சொல்லிட்டேன். கோபமும் வெறுப்பும் ஆணவமும் அகங்காரமும் தோல்வியை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள்னு. ஆனா எதெல்லாம் நான் தேவையில்லைன்னு சொல்றனோ அதுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் கொடுத்து உன் மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க. முதல்ல கோபம் வரும்போது ஒருத்தரை அடிச்சிடலாம், என்ன வேணாலும் திட்டி பேசிடலான்னு உன் மனசு நினைக்கும் போதே அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் கையை தாழ்த்தி கொண்டு உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ அமைதியா இருக்கக்கூடிய ஆளா மாறிடு. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா என் பிள்ளையான நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்தை சரியாக கற்று தேர்ந்து கொள்ளதான் வேண்டுமேன் செல்வமே. பக்குவப்பட்ட உன் மனசுல உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கான வழியாக இது இருக்கும். ஏன்னா கோபம் வரும்போது நீ அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதன் மூலமாக உன் வாழ்க்கையில ஜெயிக்கலான்ற விஷயத்தை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. உன் மனசோட நீ நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். என்னதான் நீ இரவு பகல்னு உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைங்களுக்காக உன் வாழ்க்கைக்காக நீ யோசிச்சாலும் கூட அதையும் தாண்டி உன் மனசோட ஓரத்துல எத்தனையோ கஷ்டங்களும் கவலைகளும் ஓரமா தேங்கிக்கிட்டும் அது உனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டும் உன் மனசுல வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்துக்கிட்டும் தானே இருக்கு. எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னுடைய தூக்க நிலையிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய போராட்டமும் யோசனைகளும் கவலைகளும் வந்து வந்து போவதை நீ அறிவாயோ இல்லையோ, உன் அம்மா வராகி தாய் நான் அறிவேன். உன் மனசுல இருக்க கஷ்டமும் வருத்தமும் போகணும்னா எப்போதும் உன்னை சுற்றி அன்பானவர்களும் நல்லவர்களும் இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட உன் அன்புக்கு உரியவர்களிடம் நீ மனசு விட்டு பேசு. உன் மனசுல பட்டதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உன் மனசை தெளிவானதாக மாத்திக்கோ. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் யாருமே இல்ல, உண்மையான அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதரும் என் அருகில் இல்ல நீ நினைச்சீனா உன் மனசுல உள்ளதையெல்லாம் இந்த வராகி அம்மா விட்ட வாரி வழங்கிடு. அள்ளி கொட்டி விடு என் செல்லமே. ஏன்னா உண்மைதான். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அன்பு பாசம் காட்டக்கூடிய உண்மையான உரிமையை தரக்கூடிய உறவு நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்ல. அப்படி உன் வாழ்க்கையிலையும் இருக்குன்றது எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ துயரமோ எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட சொல்லிடு. உனக்காக உரிமையா கோபப்பட்ட நானு உனக்காகவே என்னுடைய கடமையை சரியா செஞ்சு உன் வாழ்க்கையையும் அழகா மாத்திடுவேன் என் செல்லமே. உன் மேல கோபப்படுறதுக்கு எப்படி எனக்கு உரிமை இருக்கோ அதுபோல உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறதுனால தான் இப்போது உன்னை தேடி பேச வந்திருக்கேன். உன்னுடைய சொந்த மனசை முதல்ல நீ தான் புரிஞ்சுக்கணும். உன் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு முயற்சி செய். ஏன்னா அடுத்தவங்க மூலமா பிரச்சனை வருதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கிறது உன் மனசு தானே. அடுத்த மனிதரோ அண்டை வீட்டாரோ யாரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரதான் செய்யும். ஒருவர் மூலமாக இன்னொருவருக்கு பிரச்சனை வருவதும் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வதும் என எல்லாமே கலந்தது தானே இந்த மாயை நிறைந்த கலியுக காலம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பிரச்சனை தர்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சும் அதை பத்தியே ஏன் நீ யோசிக்கணும்? அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பாரு. வேலை இல்லாதவங்க தான் இப்படி தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்குன்னு நிறைய வேலைகளையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் வச்சுக்கிட்டு அதை செஞ்சு அதன் மூலமாக முன்னேறதுக்கான வேலையை பாரு. தேவையில்லாத விஷயங்களையோ தேவையில்லாத கவலைகளையோ நீ யோசிக்கவே அவசியமில்லை என் செல்லமே. உன்னால் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடியுங்கிற உண்மையை உன் மனசு நம்புற வரைக்கும் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீதான் உன் மேல 100% நம்பிக்கை வைக்கணும். அப்படி நீ உன்னை முழுவதுமாக நம்பினால் நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நானே உனக்காக களமிறங்கி செய்து முடிப்பேனேன் செல்லமே. மன அடிமைத்தனத்திலிருந்து முதல்ல நீ உன்னை விடுவிச்சுக்கணும். ஏன்னா உன் மனசு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு அதை பத்தியே நீ சிந்தனை செய்யும்படி உன் மூளையையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க நினைக்குது. முதல்ல உன் மனசை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உன் மனசு எப்பவும் உனக்கான நல்லதையும் சிறந்ததையும் யோசிக்கும்படி உன் மூளைக்கு உத்தரவிடு. உன் மனசும் மூளையும் ஒரே விதமாக உனக்கு நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடிய விதத்தில் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளுமே உன் மனசின் மாயைகள் தான். நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதன்படி உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை என்னால கொண்டு வர முடியும். 20 வயசோ 80 வயசோ யாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் எல்லாருமே நீங்க வாழ்நாளை வாழுகிற வரை வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கும்படி நான் இந்த உலகத்தை படைச்சிருக்கேன். கற்றலை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே என் செல்லமே. புத்தகத்துல படிக்கிறது மட்டும்தான் கத்துக்கிறது படிப்புன்னு கிடையாது.
வாழ்க்கை பாடமும் வாழ்க்கையை பற்றிய படிப்பினைகளும் கூட உனக்கு அவசியம்தான். வாழ்க்கையில பல விஷயங்களை உன் கண்ணு முன்னால நான் காட்டிக்கிட்டே இருக்கேன். எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போதும் இளமையாக இருப்பார்கள். உன்னுடைய மிகப்பெரிய விஷயமே உன் மனசை உன் கட்டுப்பாட்டு சிறைக்குள்ள வச்சிருக்கிறது தான். உன் மனசு மிக சிறப்பானதையும் தெளிவானதையும் நல்லதையும் யோசிக்கும்படியாக இலகுவானதாக வச்சுக்கோ. அன்பும் இரக்கமும் நிறைஞ்ச உன் மனசுக்கு, உன்னுடைய இதயத்துக்கு நான் மாறுவேன். அதன் மூலமாக நீயும் மன அமைதியோடு சந்தோஷமாய் வாழலாம் என் செல்லமே. உன் மனசு தூய்மையாக அமைதியாக வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தி மூலமாகவே உனக்கான அமைதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் நான் கொடுப்பேன் என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்கள்லாம் எப்போதுமே ஒரு விஷயத்தின் மீது மட்டும்தான் முழு கட்டுப்பாடோட இருக்கு. அந்த உன்னுடைய எண்ணங்கள் என்பது உன் வாழ்க்கையாக மாறப்போகுது. இனிமே உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரப்போறேன். இந்த நொடியில் இருந்தாவது உன் மனசுல எப்போதுமே நீ ஜெயிக்கிறதையும் நீ நல்லா வாழ்றதையும் நல்ல நிலைமைக்கு வர்றதையும் பற்றி மட்டும் யோசி. உன்னையும் உன் குடும்பத்தையும் மிகச் சிறப்பான உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு உன் மனசை நீ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர தவறிட்டீனா வேறு எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது என் செல்லமே. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற இந்த வெளி உலகத்துல எதை நீ மாத்த கேட்டாலும் நான் உனக்காக மாத்தி கொடுத்துருவேன். ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய உன் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களில் நீ மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். பயிற்சியின் மூலமாகவும் மனசுக்கு தைரியத்தையும் சக்தியையும் ஆறுதலையும் நீ கொடுக்கக்கூடியதன் மூலமாகவும் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். உன்னுடைய மனசை நீ மாத்திக்கிட்டாலே போதும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் மாற்ற நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு நிச்சயமா கொண்டு வந்துடுவேன். நீ நினைக்கிறது தான் உன் வாழ்க்கையில பிரதிபலனாகும். கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது அந்த முகத்தை எப்படி கண்ணாடி காட்டுதோ அதே போல உன் எண்ணங்கள்ல நீ என்ன நினைக்கிறியோ அதை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக உன் வாழ்க்கையவே நான் மாத்த போறேன் என் செல்லமே. நீ நல்லா உழைக்கணும்னா அதுக்கு உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் தானே. அதே போலதான் உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும்னா உன் மனசு எல்லா சோதனைகளையும் சந்திச்சு தாண்டி பக்குவப்பட்டு அமைதியான இலகுவான மனசா மாறணும். உன் மனசு எந்த அளவுக்கு உறுதியா ஆரோக்கியத்தோட இருக்கோ நல்லதை நினைக்கக்கூடிய விதத்துல இருக்கோ அதை போலவே உன் வாழ்க்கையையும் நான் மாத்தி காட்டுவேன். உனக்கு நல்ல குணங்களும் இருக்கு, அறிவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? ஒரு சிலருக்கு நல்ல குணம் இருக்கும் ஆனா பெருசா அறிவு இருக்காது. ஒரு சிலருக்கு நல்ல அறிவு இருக்கும் ஆனா நல்ல குணம் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வது பயனற்றது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு நிறைய அறிவையும் திறமையும் கொடுத்த நானு எல்லார்கிட்டையும் பணிந்து போகக்கூடிய, எல்லாரிடமும் அன்பாய் பாசமாய் பேசக்கூடிய நல்ல குணத்தையும் கொடுத்து வச்சிருக்கேன். பிறகு எதற்கு நீ வருந்துகிறாய்? இந்த உலகத்திலே நீ வரலாறு படைக்கும்படி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் மனசுல எப்போதுமே அமைதி இருந்தா நீ நினைச்ச கனவுகளை எல்லாம் உனக்கால நனவாக மாற்ற முடியும். உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய நானே உன் கனவுகளையும் நனவாக்கி மாத்தி கொடுப்பேன். உனக்கு உண்மையான நம்பிக்கை என் மீது இருக்கிறது தானே. நீ என் மேல முழு நம்பிக்கை மட்டும் வச்சா போதும். அந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த மலையை கூட நான் கரைத்து அடிபெயர்த்து எடுத்து வந்து உன் கைகளில் கொடுத்துடுவேன் என் செல்லமே. எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அதற்கு முன்பாகவே செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு பயப்படுறத முதல்ல நிறுத்து. கோழை மட்டும்தான் வெற்றிக்கு முன்பாக பயப்பட்டுக்கிட்டே இருப்பான். நீ தைரியமா இருந்தா நிச்சயமாக ஜெயிக்கலாம்.